சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளப்பாரி ஏந்துங்கம்மா. வந்து தாயவள பாருங்கம்மா, அவ வேர்காட்டு மாரியம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா. பரிவாரங்கள் அம்மா வீதி எங்கும் மா கோலங்கள். ஆணை சேனை பரிவாரங்கள் அம்மா வீதி எங்கும் மா கோலங்கள். கண் கண்ட வேர்காட்டு மாரியம்மா தேர் மேலே வீதி வலம் வந்தாளம்மா. கண் கண்ட வேர்காட்டு மாரியம்மா தேர் மேலே வீதி வலம் வந்தாளம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பொங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளப்பாரி ஏந்துங்கம்மா. வந்து தாயவள பாருங்கம்மா, அவ வேர்காட்டு மாரியம்மா. ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா. அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா. மதியும் நீயே ரவியும் நீயே விண்ணும் மண்ணும் நீதானே. விதியும் நீயே கதியும் நீயே உன்னை நம்பி வந்தோமே. மதியும் நீயே ரவியும் நீயே விண்ணும் மண்ணும் நீதானே. விதியும் நீயே கதியும் நீயே உன்னை நம்பி வந்தோமே. அம்மா தாயே அம்மா தாயே அவளின் கூடை அம்மா சாமி வந்து ஆமா அதனால சாமி வந்து நம்ம காட்டுற சாமி இது ஆமா இத மீச துடிக்குதையா அன்பா அம்மா அருளையா ஆமா இத ஆடி வரணுமா ஆடிடம் இது வெள்ளி இளமயில எங்கை இரட்டியா வந்தனம் தானலுக்கு எங்க ஐயா நடுமுனவோ அமகன்னோ நடுவே கனகசபம் கனகசபக்குள்ளையா ஜடைய ஒரு மையா சாமி முனிநாதர் வரம் காட்சிகர அனுமயம் செப்பு சிலையாரே கைவிளக்கு வாழுமயம் ஆராதனை சாமி நிற்கிற ஒரே வார்த்தை கண்கள் தெரிக்கணமே தாங்கம் கொண்டு கைவிளக்கில் சாட்சி சொல்லம் கண்கள் பரிதல்லவா திசைமா He said
தேசகண்ணு புகழ் பெற்ற தேசகண்ணு வாசப்படி ஆஜான போடுமம்மா மருமம்மா காவலில மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு 4 சீக்கம் வாழக்கூடிய மேல் மலையனூர் அங்காள ஈஸ்வரி அம்மையார் வந்துட்டாங்க வராங்க பேர் எம்மா எம்மாயாண்டி தேவி அம்மா தேவி அம்மா அம்மா தேவி அம்மா அம்மா மருளாரா அந்த முத்த அந்த முத்த அன்னார்மல தீபத்தில காலாட காலாட கம்பர் தடி காலாட 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 தடி காலாட தாயே சந்தோஷம் பெற்றாளே நிலமா பெற்றாளே நீலிதயா பரியம்
மங்கை முடிய விடி தல போய மரே தடியம்மா மரத்தடிய போட்டாலாம் மாஜனத்தை மாஜனத்தை ஆஜானா போடுவம்மா மருவம்மா காவேரியில கண்மணியே யாரம்மா சந்தோஷமா ரொம்ப ஆனந்தம் இந்த குறைபாடு இல்லையே ரொம்ப ஆனந்தம் அதே போல இது இரண்டாவது வருஷம் செய்யறாங்க ஆண்டு தவறாத மக்களுக்கு நோய் நொடி இல்லாத பஞ்சம் பசி இல்லாத வாழ வரம் கொடுக்குறியம்மா நிக்கிறியா தாயே நின்னம்மா பெற்றாலே நீதயா பரிய நான் வைத்த வடையில கொடுத்த வாழம்மா வடதவராது மலையனூர் எல்லையில மெல்லாத பார்வினையா உன்ன என்ன ஊர்ல இருக்கிறாங்க அம்மா அம்மா அந்த தஞ்சாவூர் திருச்சி மதுரை கோவலம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் போது போனார் மலைக்கு புதம்மா யாரம்மா கண்மணி அம்மா அங்காளி வந்து சந்தோஷம் தாயே நான் எவ்வளோ நேரம் அம்மா அம்மா அம்மான்றேன் கத்தோல கூட கூப்பிட்டுருப்பேனா எனக்கே தெரியல ஆனால் அவங்கள அம்மா அம்மான்ற ஒரே வார்த்தை மகனாரே சொல்றதுக்கு தான்மா அழகு மலை போட்டுக்குதா தாயே நம்ம அழகு போட்டதில்ல அழகு போட்டவன் சில முத்திரெல்லாம் சொல்லிட்டு போவான் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கு தெய்வமாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி நம்ம பேசுற வார்த்தை மரியாதை அந்த மரியாதைன்றது தான் கடவுளுக்கே பொறுத்து நிக்கிறியம்மா இல்லாம பெற்றாலே உழக்கூடாது திருச்சி மதுரை கோவலம் கோயம்புத்தூர் நாகூர் நாகப்பட்டினம்மா ஓ அங்காரம்மா சீர்காழி அம்மா அலறி எழுந்தாலும் பூமாதேவியை பாருதாய் அரை பார்வை இருக்கணும் வேற என்ன நடக்குது பூமியில நடக்குது பார்க்கணும் தாய் அப்பதான் கண் திறந்தாதான் சில துஷ்ட சக்தி வராதுன்னு சொல்லுவாங்க அம்மா சேப்பட்டி சிந்தரப்பேட்டை நரியாங்காடி உங்கம் பஜா அம்மா சேப்பட்டி சிந்தரப்பேட்டை நரியாங்காடி உங்கம் பக்கம் ஜாம்பஜார் லைட் ஹவுஸ் அம்மம்மா சேர்ந்தது ஒரு ட்ரிபிள் கனிமா இந்த ஊர்லலாம் இந்த அம்மா இருக்கிறாங்க அங்க மல்லா அம்மா லிங்க அம்மா அம்மா மாரே மல்லா சந்தோஷம் தாய் ஆடி ஒரு மாதத்துல உன் குரலை கேட்கறதே சந்தோஷமா இருக்கு ஏன்னா அம்மா இப்பதான் வரியா அம்மா தாய் முடிமலை இப்பதான் வரியா சரி வந்தது ரெண்டு சந்தோஷம் தாய் இது புதுசா இப்பதான் வந்திருக்கிறியா இல்ல ஏற்கனவே வந்திருக்கிறியா அம்மா சந்தோஷம்மா அதே போல நான் சில வார்த்தைலாம் சொல்லுவேன் அதெல்லாம் செவுக்காதாலே கேட்டுக்கோ ஏன்னா புது முடி வந்திருக்கிற இந்த பாலகி 4 இடத்துக்கு கோயிலுக்கு போவோம் குளத்துக்கு போவோம் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆடக்கூடாது அம்மா தட்டு கொடுத்து எங்க வீட்டுல கஷ்டம் இல்ல ஒரு கோவில்ல தட்டு கொடுத்து கூப்பிட்டாதான் வரணும் அம்மா நம்ம வாயை திறந்து சொல்லணும் தட்டு கொடுத்து கூப்பிட்டாதான் வரணும் அதே போல அம்மா எங்க திரட்டி தங்க நாள தரிக்க போறாங்க உனக்கு நாவலுக்கு ஏந்துக்கிறிய தாய் அம்மா நாவலுக்கு போட்டு தீச்சட்டி எடுக்க போலாம் பாலகி நடத்தலாமா நிக்கிறேம்மா அம்மா எப்ப வந்தாலும் சரி பாலைய நீ தான் எல்லாருக்கும் பெரியவோ எல்லா தெய்வத்துக்கும் நீ தான் பெரியவோ அந்த கோவிந்த் தான் நாம வரணும் ஆடு மாடு
சொன்னார் இந்த பச்சையிலேயே. இந்த அம்மா ஏன் சாப்பிட்றா தெரியுமா? அதுல அவ்வளவு பின்னாடி எவ்வளவு முருந்து போட்டாரு யாரு? நிதானமா நின்று பார்த்தாடு தாய். காடு மலை தான் கடந்து அம்மாடி கைலாயும் தான் நடந்து கால்கள் எல்லாம் நோகும் ஒண்ணு கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே. நாங்காளி அம்மாவே காடுமலை தான் கடந்து கைலாய நடந்து. இப்பதான் புதுசா வந்திருக்கிறியா முடி மேல? இல்ல ஏற்கனவே வந்திருக்கிறியம்மா? இப்பதான் புது முடி வந்திருக்கிறியம்மா? அதே போல பெண் பாலகி மேல வந்திருக்கிற தாய், உன்னை 4 பேர் பிடிக்க கொள்ளலாம் இருக்கக்கூடாது. ஒரு கடவுளெல்லாம் நின்ற இடத்துல பொம்புற மாதிரி வரணும். அதுதான் தெய்வத்துக்கு அழகு. ஒரே இடத்துல பொம்புற மாதிரி இருக்கணும். உன்னை பிடிக்கவே கூடாது யாருமே. தெய்வத்தை பிடிக்கிறது என்ன சொல்றேன்? கருமாரி வந்து சந்தோஷம். அதே போல அங்காளி தாயாருக்கும் அந்த பெரிய பாளையத்தம்மா செய்யற பூஜைலாம் சந்தோஷமாமா உனக்கு? நான்மா சந்தோஷமா? எந்த குறைபாடு இல்லையே? அழகு மலகெல்லாம் போட்டுக்கிறியம்மா? அழகு போட்டுக்கிறியா? அடுத்த ஆண்டு நிக்கிறியம்மா? நில்லாம பெற்றாலே காடுமலை தான் கடந்து கைலாயம் நடந்து கால்கள் எல்லாம் நோகும் மண்ணு கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே அங்காளி அம்மாவே நம்மளராய். சந்தோஷம். நாவடங்கள்லாம் போட்டுக்கிட்டா தாய்? போடல எம்மா. அதே போல இது ஆடி ஒரு மாதத்துல முன்னிட்டு வெள்ளிக்கிழமையில கங்கை திரட்டி நாவழகு பூவழகு போட போறாங்க. சந்தோஷமே தீர தாய். அழகு மழை வேண்டாம். தீச்சட்டி நயம்மா எதைதான் வேணும்? ஆசை வைத்த பூமுடிய அம்பிகையே நாம் மலர் பறைத்து நாம் மலராய் நாம் மலர் பறைத்து யமாதாவே ஊஞ்சல சிங்காரித்தேன். நாம் மலராய் நாம் மலர் பறைத்து யமாதாவே ஊஞ்சல சிங்காரித்தேன். அந்த ஊஞ்சலில ஆடக்கூடாதா அம்மாவே? உன்னருளே தரக்கூடாதா? அந்த ஊஞ்சலிலே ஆடக்கூடாதா அம்மாவே? உன்னருளே தரக்கூடாதா? காடுமலை தான் கடந்து கைலாய நடந்து கால்கள் எல்லாம் நோகும் ஒண்ணு கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மா இரவோ அது பகலிரவோ, இரவோ அது பகலிரவோ, அந்த இருளினிலே அம்மா நீ ஆட வந்தாய். இரவோ அது பகலிரவோ, அந்த இரவினிலே அம்மா நீ ஆட வந்தாய். நான் இரவாக மாறக்கூடாதா அம்மாவே? நான் இன்பத்தோடு பாடக்கூடாதா? உன் இரவாக மாறக்கூடாதா அம்மாவே? உன்னை இன்பத்தோடு பாடக்கூடாதா? காடுமலை தான் கடந்து கைலாய நடந்து கால்கள் எல்லாம் நோகும் ஒண்ணு கட்டி வச்சே ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே அங்காளி அம்மாவே. அழகாய் ஆடிடுவாய், அழகாய் ஆடிடுவாய், ஆதி
மங்களகரமா இல்லடம் தேடி வரப்போறோம். சந்தோஷமா சாமி, சந்தோஷமா ஐயா? அப்படியா? என் வேதனையோ நான் சொல்லி அழவே மலையனூர தேடி வந்தேன். என் சோதனையை தீர்த்தருள்வாயோ அம்மாவே, என் வேதனையை கேட்டருள்வாயோ. என் சோதனையை தீர்த்தருள்வாயோ அம்மாவே, என் வேதனையை கேட்டருள்வாயோ. ஆராய்ந்து பாருமையாம் பாண்டிமுனி நாதரையா. பார்க்க மாட்டேன் நீ பார்க்க மாட்டியாடா? டேய் பார்க்க மாட்டேன் என்ன பண்ண சத்யா ஜட்டி அருமலை தான் கடந்து கைலாயம் நடந்து கால்கள் எல்லாம் நோகு மண்ணு கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒண்ணு அம்மா. சந்தோஷம்டா. கட்டினா பாத்தீங்களா? இந்த ரோடி நம்ம பூஜை செய்யற மக்களுக்கு எல்லாருக்கும் கட்டினா பார்க்கணும். நான் வந்து இருக்கேன்டா. சரிப்பா, கையோட சாமரிக்கலாம். சண்டாலி சாமி அங்காளி அம்மாவே, அம்மா அழுது புலம்பி நின்றேன், அழுது புலம்பி நின்றேன். ஆலயத்தை அம்மா நான் சுத்தி வந்தேன், அழுது புலம்பி நின்றேன். ஆலயத்தை நான் சுத்தி வந்தேன். என் கண்ணீரை துடைத்திடுவாயா அம்மாவே, என் கஷ்டங்களை தீர்த்திடுவாயா. என் கண்ணீரை துடைத்திடுவாயா அம்மாவே, என் கஷ்டங்களை தீர்த்திடுவாயா. காடுமலை தான் கடந்து கைலாயம் கோவிந்தான்ற போது கொண்டார் மலைக்கு பூதம்பால் யாரம்மா கண்மணி யாரம்மா? சந்தோஷம் தாய். ஆடி ஒரு மாதத்திலே நன்னாள் வேலையில இது 2வது வாரத்தில் செய்கிற பூஜரா. சந்தோஷமா தாய்? உனக்கு தங்கக்கரை ஓரத்திலேருந்து தங்க கலசம் கட்டி கமலம் தரிக்கப்படும். ஏற்றுக்கிறியா தாய்? கையால சாம்பல் போடுமா? காடுமலை தான் கடந்து கைலாயம் நடந்து கால்கள் எல்லாம் நோகும் ஒண்ணு கட்டி வச்ச ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே, அங்காளி அம்மாவே, அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மா பிறந்தேன் நான் வளர்ந்தேன், பிறந்தேன் நான் வளர்ந்தேன். ஆசையினால் பலலோகம் திரிந்தேன், பிறந்தேன் அம்மா வளர்ந்தேன். பல ஆசையினால் பல ஊர் திரிந்தேன். அம்மா உன்னருளை புரிந்து கொண்டேனே அம்மாவே, உன் ஆலயத்தை நாடி வந்தேனே. உன்னருளை புரிந்து கொண்டேனே அம்மாவே, உன் ஆலயத்தை நாடி வந்தேனே. காடுமலை தான் கடந்து கைலாயம் நடந்து கால்கள் எல்லாம் நோகும் ஒண்ணு கட்டி வச்ச ஊஞ்சல் ஒண்ணு அம்மாவே, அங்காளி அம்மாவே, அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மா உன் புகழை பாட ஓடி வந்தேன், உன்னடிய நான் தேடி வந்தேன். புகழை பாட ஓடி வந்தேன். வா. ஆமாங்க.
இதில் கொஞ்சம் வேப்பிலை போடு. அம்மாவே உன் புகழை பாட வந்தேன் அம்மா, நான் பெருமை பாட வைத்தாய் அம்மா. அம்மாவே உன் பாடலை பாட வந்தேன் அம்மா. காடுமலை தான் திரிந்து கைலாய நட நடந்து, காடுமலை தான் திரிந்து கைலாய நட நடந்து, கால்களெல்லாம் நோகு முன்னு கட்டி வச்சேன் ஊஞ்சல் ஒன்று அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மாவே அங்காளி அம்மாவே. அம்மாவே அங்காளி அம்மா. சட்டியத்தை கையில் கொடுப்போம். தேடி போக வரப்படலாமாம்மா?
யாரு தெரியுமா இந்த மாதிரி யாரு தெரியுமா இந்த அம்மா கருமாரி உருமாறி கருத்த ஜட மாரியம்மா யாரு தெரியுமா இந்த அம்மா இருக்கு திருவார்காடு எல்லை வாழும் மாரியம்மா சந்தோஷம் தாய் ஆண்டு தவறாத வருஷம் தவறாத பூஜை செய்யறதுல உனக்கு சந்தோஷமாம்மா அதே போல கங்கா இருந்து நூலணி போட்டு 100 லட்சம் ரூபாய் தவளணி போட்டு 10 லட்சம் தேவை இல்லடம் தேடி போறோம் பொறுப்பல்லாமா தாய் போன பேர் யாரும் கூப்பிடணும்மா இல்ல நீ கலசத்தை வாங்கிக்கிறியா
சாமி. சந்தோஷம் ஐயா. அதே போல 2வது ஆண்டு ஆடி ஒரு மாதத்தில் செய்கிற நற்பணி பூஜைலாம் சந்தோஷமா சாமி உனக்கு. அந்த குறைபாடிலேயே குறைப்படலாமா சாமி? ஐயா சாமி உட்காரு. அஞ்சு வீரகப்பறையா ரிசெடுத்த மஞ்சளம்மா வீரகப்பறையா தாடி நல்ல தாடி ஐயா கலபகட்டும் ஐயா மூடினாதமா தாடி நல்ல அண்ணா வண்டிக்கார நம்ம முன்னாடி Bye.
தப்பு பொம்பளைதான் பெரியணும். ஏன்னா இருந்தாலும் ஏன்னா அம்மாளுக்கு 3 கண்ணு, அதே மாதிரி பொம்பளைக்கு 3 கண்ணு தான். ஏன்னா 2 கண்ணு இங்க வெற்றி திரைகள் சொல்லி கும்ப வைக்கிறோமே, அதுதான் 3வது கண்ணு. அதனால எங்க அம்மாவுக்கு பார்த்தால சிவபெருமானே கால் நடக்கணும். அதனால எங்க அம்மாவுக்கு சாதாரண இல்ல, ரங்கம்மா கொல்லிமல ராஜாத்தி, ரங்கம்மா கொல்லிமல ராஜாத்தி, ஈசார மூலையில போட்ட மந்த ராஜானோ, ஈசார மூலையில போட்ட மந்த ராஜா, உனக்கு கரெக்டா எப்படி உட்காருவான்னு நான் நின்று துக்கம் வரும்போது எங்க அம்மா என்ன தெரியுமா, அந்த பணம் வருமான்னு எதிர்பார்ப்பான். ஆமா வெள்ளா பீரோ கால்மாடம், வெள்ளா பீரோ கால்மாடம், வெள்ளா பீரோ கால்மாடம், வெள்ளா பீரோ கால்மாடம், போரி அவுளமா பத்தரசியல் போரி எதுக்கு அந்த நெல் பொறி எல்லாம் வீட்டுல துக்கம் தான் நெல் பொறி கொடுக்குறாங்களா? ஏன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு கேளுங்க.
அங்காரி வந்தபோது ஓடாத தமிழே, மஞ்சள் முகமழகி. அம்மா, ஈரமா காளியம்மா வீதி படைத்தாளே. இவ வீரராஜே. யாரம்மா கண்மணியே, அம்மா. ஏய் தாய், இளம பெற்றாளே. ராஜன கொள்ளுமா.
இந்த குறைபாடு இல்லையம்மா. அதே போல ஆண்டு தவறாத வருஷம் தவறாத இருக்கிற மக்களுக்கு நோய் நொடி இல்லாத பஞ்சமசி இல்லாத வாழ வர முடிய தாய் நீ போல பிடா அந்த பழைய மலை முடியாது வந்தாலே போய மறு இது குறவருட ஏரிக்கர வந்து குறவட்டோ ஏரிக்கர
கணிக்கையில எந்த குறைபாடு இல்லையம்மா. அப்படியே அக்காவை தங்க 5 2 7 தாயே யாருமா பழைய சந்தோஷம் தாயம்மா. அதே போல இந்த தினத்துல வார்த்தை போறோம். அடுத்த பாட்டு முடிஞ்ச சந்தோஷமா எந்த குறைபாடு இல்லையம்மா. இந்த குறைபாடு இல்லையம்மா. அம்மா அந்த காவு யாருக்கு தாய்? உனக்கா இல்ல வங்காளி தாயா இருக்கா? காட்டிகாணி எடுப்பால் பழவினை தீபாடா காட்டில் கனி எடுப்பால் பழவினை தீட்டிடுவார் கனி எடுப்பால் தெரியுமா பிள்ளையோட இது அம்பிகைக்கு
அவளுக்கு செய்யற நன்மை கொஞ்சம் சந்தோஷம் அம்மா உனக்கு ஏது ஒரு முறைமா தாவு கொடுக்குறாங்கம்மா அம்மா கையில பத்தியா அப்ப மணியா பாண்டிமணி வந்திருக்கையா ரொம்ப சந்தோஷம் ஐயா எந்த குறையும் இல்லையா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பாண்டி பண்ணலாம் அப்படி முட்டி போறீங்களா ஐயா நடுத்தோறும் குண்டமம்மா நாங்கள் பிள்ளை வந்தமம்மா
ஸ்ரீ நவசக்தி கருமாரி அம்மன் பாண்டிமுனி ஆலயத்தில் வேளாங்கண்ணி அம்மா வேல்கண்ணி அம்மா கருமாரி அம்மாவுக்கு தாய் வீட்டு வரிசை எடுத்தாங்க. கருமாரி அம்மா ஆலயத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்கிறோம். கருமாரி அம்மா ஆலயத்துக்கு லதாவும் கோவிந்தராஜ் தம்பதியர்கள் தாய் வீட்டு வரிசை எடுத்தாங்க. அம்மா சத்யா அம்மா கணேஷ் அவங்களும் முடிச்சது தாய் வீட்டு வரிசை எடுத்திருக்காங்க. கோவில் சார்பாக அவங்களுக்கு மரியாதை செய்யறோமா. நவசக்தி கருமாரி அம்மா ஆலயத்தில் இருக்கிற அங்காள் அம்மாவுக்கு தாய் வீட்டு வரிசை எடுத்த நம்ம பிரேம்குமார் சந்தியா தம்பதியருக்கு தாய் கருமாரி அம்மா சார்பாக ஆலயத்து சார்பாக மரியாதை செய்கிறோம்.
நம்ம ஆலயத்துக்கு பொருள் உதவியும் பண உதவியும் பல விதத்தில் உடல் உழைப்பும் போட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜய் அவங்க குடும்பத்துக்கு கருமாரி அம்மா ஆலய சார்பாக ஒரு மரியாதை செய்கிறோமா. அங்க அங்க உள்ள நம்ம நவசக்தி கருமாரி அம்மா ஆலயத்துக்கு பொருள் உதவியிலேருந்து பண உதவியிலேருந்து உடல் உழைப்புலேருந்து ரொம்ப போட்ட ஜனனி ஜெயந்தி அவங்களுக்கு நம்ம கருமாரி அம்மா சார்பாக ஆலய சார்பாக மரியாதை செய்கிறோமா. இந்த ஆலயத்தில் பல ஒரு எப்படி சொல்கிறது, 2 கை இருந்தாலும் 3வது ஒரு கை கொடுத்து உதவுறது இவங்க தான். எங்களுக்கு பல விதத்தில் பண உதவியிலேருந்து பொருள் உதவியிலேருந்து உடல் உழைப்புலேருந்து எல்லாம் போடுற எங்கள் விக்கி ரமேஷ் அண்ணா இருவருக்கும் ஆலய சார்பாக ஒரு மரியாதைமா. நம்ம ஆலயத்துக்கு ஆலய மருளாடியான ரமேஷுக்கும் அமரேசனுக்கும் என்ன உடல் உழைப்பும் பண உதவியும் கொடுத்து இந்த கோயிலுக்கு மேலும் வளரணுன்ட்டு அந்த கருமாரி அம்மா ஆசீர்வாதம் என்றைக்குமே இருக்கணுன்ட்டு ஆலய சார்பாக மதிப்பு மரியாதை செய்கிறோமா. ஆலய சார்பாக உபயதாரரான பாக்கியலட்சுமி அவர்களுக்கு ஆலய சார்பாக மரியாதை செய்கிறோம். ரொம்ப பெருமையாக சொல்லுனா கிருஷ்ணகுமார் அவனோட உடல் உழைப்பு ரொம்ப போட்டிருக்கிறாமா. அவன் சார்பாகவும் அவன் மனைவி சார்பாகவும் கருமாரி அம்மா ஆலயத்துல இருந்து மரியாதை செய்யறோம்ப்பா. டபுள் இருந்ததா இல்லை இது பச்சை. இந்த கோயில் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் 2 வருஷம் ஆகுது. இது 2வது வருஷம் திருவிழா நடத்துகிறேன். முதல் வருஷம் திருவிழாவில் நல்லா இருந்தேன். பணம் காசு எல்லாமே செலவு பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் அப்போவும் இந்த மக்கள் என் கூட இருந்தாங்க. பணம் இல்லாதப்பவும் என் கூட இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் நான் திருவிழா நடத்துவேனா நடத்த மாட்டேனான்றது 100க்கு 1000% இல்லாமல் தான் இருந்தேன், நடத்த மாட்டேன்ட்டு. ஆனால் ஒரே வாரத்தில் எனக்கு மக்களுங்க எல்லாருமே சேர்ந்து நான் அந்த செலவு பண்ணுறேன், அன்னதானம் பண்ணிடுறேன், நான் அரிசி மூட்டை வாங்கி தரேன், நான் பந்தல் செலவு பார்த்துக்கிறேன், மோளை செலவு பார்த்துக்கிறேன், எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு என்னோடய திருவிழா செலவில் ஒரு 80% செலவை மக்களே ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு இது மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு 2வது வருஷமே எந்த கோயில்லையுமே இந்த மாதிரி நடக்காது. ஆனால் 2வது வருஷமே இந்த மாதிரி எனக்கு இந்த ஒரு ஆச்சரியம் நடந்துருக்குது. எனக்கு நான் நடத்துவேனா நடத்த மாட்டேனான்றதே 100% நான் நடத்தவே மாட்டேன்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரே வாரத்தில் முடிவு பண்ணோம். பத்திரிக்கை முதல் கொண்டு எல்லாருமே ஒரு ஆள் ஒரு செலவு ஏற்றுக்கிட்டாங்க. இந்த அதுக்கு எல்லாமே காரணம்னா இந்த அம்மா இந்த ஐயா மட்டும்தான் எங்களுக்கு. வணக்கம்ப்பா, என் பேர் ரீனா. என் மருமவன் என் பொண்ணு கோயில் தொடங்கி வச்சுருக்காங்க. இது 2வது வருஷம். மொதல் வருஷம் அவங்க சொன்ன மாரி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அன்றைக்கி பண காசு இருந்தது, அன்றைக்கும் 4 மக்களும் இருந்தாங்க. அன்றைக்கி விழாவை கொஞ்சம் எது நாங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு நாங்கள் செஞ்சோம், விரலுக்கேற்ற வீக்கமாக. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க ரொம்ப தளர்ந்து போச்சுங்க. இந்த வருஷம் நான் திருவிழாவே பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் என் பிள்ளைங்கக்கிட்ட அப்பயும் நாங்கள் சொன்ன ஒரு தைரியம் தான், அம்மா இருக்கிறாடா, அவளுக்கு திருவிழா வேணும்னா அந்த திருவிழாவை நடத்திப்பா அப்படின்னு. அதுக்கேற்ற மாரி அந்த தாய் தயவால் இன்றைக்கி நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு மன சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றுனா அது நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறக்க மாட்டோம். ஒரு வாரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு திருவிழா வந்துட்டு நாங்கள் சின்னதாக நினைக்கிற நடத்த இருந்தோம், அது இவ்வளோ பெருசாக நடத்தி கொடுப்பா, இந்த விழாவை ஆரம்பித்து கொடுப்பான்னு நாங்கள் நினைக்கல. எல்லாத்துக்குமே இந்த இப்போ நாங்கள் பேசுகிற அனைத்துக்குமே காரணம்னா அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் தான். அவங்க தயவு இன்றைக்கி இருக்கணும். இங்கே வர்ற மக்களுங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற அந்த அம்மா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 2-3 கல்யாணம் இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு 2-3 பேருக்கு ஏரியா மக்களுங்களே அவ்வளோ மக்கள் இந்த வாட்டி எங்களுக்கு அவ்வளோ செஞ்சாங்க. இந்த ஊர் பொதுமக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, இருக்கிற மற்றவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஸ்பான்சர்லாம் வருவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தோம். எங்களுக்கு ஒரு நாளைக்கும் ஒரு அன்னதானம் ஒருத்தர் ஏற்றுக்கினாங்க. அரிசி பருப்பு மல்லிகை சாமான்லேருந்து காய்கறிலேருந்து கவுச்சிலேருந்து மீன் முட்டைன்னு நாங்கள் நினைக்காத அளவுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் அந்த தாய் தயவு தான். இன்றைக்கும் சொல்கிறேன், எங்களை தேடி வர தயவு மக்களுக்கும் சரி, எங்களை நாடி வந்தவங்களுக்கும் அந்த அம்மா அருளும் ஐயன் அருளும் என்றைக்குமே இருக்கணும்ட்டு நான் மனமாற வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.
போன வருஷம் நாங்கள் வந்துட்டு ஏதோ விழா வந்து ஆரம்பித்தோம். எங்களுக்கு வந்து பசங்களுக்கு தெரியாது, நாங்கள் கூட மாட இருந்து நடத்த வேண்டியது எப்படி பூஜைங்களை கொடுக்கணுமோ கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் நினச்சி பார்க்காத ஒரு 2 விஷயம் நடந்ததுன்னா, இதே ஆலயத்தில் 51 பால் குடம் எடுத்துருக்காங்க, தீச்சட்டி எடுத்துருக்குறாங்க, சில பேர் அழகு தரிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. காரணம் எல்லாம் அந்த ஐயனும் அந்த அம்மாவோட அருளும் தான். மேலும் இது வந்துட்டு இன்றைக்கி 20, 30ன்னு வந்திருக்கிறவங்க நாளைக்கு 500, 1000 ஆகணுன்ட்டு எல்லாம் வல்ல தாய் நவசக்தி கருமாரியும் பாண்டி முனியும் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வருஷம் இதை விட சீரம் சிறப்புமாக பிரம்மாண்டமாக எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. அடுத்த ஆண்டு இதே இடத்துல அம்மாவுக்கு ஒயாலி ஆடணும்னு ஒரு ஆசை வச்சுருக்கிறோம். நல்லபடியாக அந்த தெய்வம் அந்த அம்மா கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு இதே இடத்துல மற்றவங்க சாமி ஆடியோ மற்றவங்க ஆடல் பாடல் தான் பார்த்துருப்பீங்க. அடுத்த ஆண்டு அம்மாவே ஊஞ்சலில் ஏறி அம்மாவே ஆடுவா. அதை நம்ம பார்க்கலான்ட்டு காத்துட்ருக்கோம். அடுத்த ஆண்டு இதை விட நல்லா நடக்கணும்னு எல்லாம் வல்ல தாய வேண்டியது. எங்களுக்கு காவல்துறை வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஊர் பொதுமக்கள், ஊர் தலைவர், ஊர் கிராம நிர்வாகிங்க எல்லாருமே, ஏரியா ஆளுங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இருக்கிற பக்தர்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. உபயதாரர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர்னு ஞாபகத்தில் வச்சு சொல்கிற அளவுக்கு இல்லை, கணக்குலேயே வைக்க முடியல. அந்தளவுக்கு உபயதாரர்கள் அவங்களால முடிஞ்சதை கொடுத்து அந்த அம்மாக்கான திருவிழாவை நல்லா சீரம் சிறப்புமாக செய்கிறாங்க. அதேமாரி இவ்வளோ பெரிய திருவிழா இன்றைக்கி நடக்குது, இதெல்லாம் தெரியுதுன்னா காரணம் இது எங்களுக்கு வழி நடத்துகிற அந்த கேமராமேனுக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி வசுமதி, இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஆனால் எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. போன வருஷம் வரும்போது என்ன பண்ணுறாங்க எனக்கு சாமியை பற்றி எனக்கு முக்கியம் தெரியாது. இந்த வாட்டி இந்த சாமிக்கிட்ட என்ன ஏது நம்ம சாமியை பற்றி முழுசாக தெரியாது. உள்ளே வந்து பார்த்த பிறகு போன வருஷத்தில் இதுவரையும் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. இவங்க எந்த சாமி கும்பிடுங்க, எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, எல்லா சாமியும் கும்பிடுங்கன்னாங்க. ஆனால் இந்த சாமி கும்பிட்டதுலேருந்து என் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் நான் நிறைய எதிர்பார்ப்பதில் நிறைய நடந்தது, அது வெளியே சொல்ல முடியல. ஆனால் நான் போன வருஷத்தோட இந்த வருஷம் வரையும் கொஞ்சம் கை கொடுக்கறதுக்கு என் மனைவி இருக்காங்க, கை கொடுத்தாங்க. எது ஒன்றா பண்ணுங்க, என்ன செய்கிறீங்களோ என் கூட இருக்கீங்களா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கை கொடுத்து தூக்குனாங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வரையும் ஒரு நல்ல ஒரு படி வளர்ந்துருக்கேன். மேற்கொண்டு என் படி நிறைய படியே போகணுன்ட்டு அது மேல்படி போகும்போது எதிர்பார்க்காத இந்த கோயில் திருவிழா எனக்கு எப்போ நடக்குதுன்னு தெரியல. கேள்விப்பட்டோன்னே இந்த ஒரு வாரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கோன்னு ரொம்ப சந்தோஷம். வெளியே சொல்லாத கஷ்டங்கள் எல்லாமே வந்து நிறைவாயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசுமதி வந்து கருமாரியம்மனுக்கு என்னை வந்து தாய் வீட்டு வருஷம் எடுக்க சொன்னாங்க. அப்போ வந்து அந்த சூழ்நிலைக்கு என்கிட்ட வந்து காசே கிடையாது. ஆனால் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு 5 தட்டாவது நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரீனா அம்மா கிட்ட தான் நான் சொன்னேன். வசுமதி கிட்ட கூட நான் சொல்லலை. ஆனால் என்னை வந்து அம்மா வந்து கை கொடுத்து 11 தட்டாவது என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி, அதாவது அந்த காசை வந்து எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நான் வந்து நல்லபடியாக 11 தட்டாவது நான் எடுத்தேன். அடுத்த வருஷம் இதை விட நான் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து நான் வேண்டிக்கிறேன். அடுத்த வருஷம் 11 தட்டு இல்லை 51 தட்டு நான் பண்ணுறேன். இந்த கோவில் தொடங்கி 2 வருஷம் ஆகுது. மொதல் வருஷம் நான் சும்மா வந்துட்டு மட்டும் போனேன். 2வது வருஷம் நான் ஒரு வேண்டுதல் வச்சேன். ஆனால் அந்த வேண்டுதல் வைக்கல. என்னால் வந்து நான் மொதல் ஆண்டு பெரியப்பாளையத்தம்மாக்கு வீட்டிலே கங்கை திரட்டி அளவு போட்டேன். அதோடு என்னுடைய சூழ்நிலை மாறிடுச்சு. சரி, இந்த கோவில்லையே நம்ம கலசம் எடுத்துகிட்டு என்னை அடுத்த ஆண்டு நல்லபடியாக வச்சுருந்தா நான் வீட்டில் கங்கை திரட்டி அளவு போடுறேன்னு வேண்டிக்கினேன். இந்த கோவில் தொடங்கி 2 வருஷம் ஆனதுனால கலசம் எடுக்கக்கூடாது, 3 வருஷம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் நான் இந்த கோவில் திருவிழான்னு ஸ்டார்ட் பண்ணும் போதுவே நான் சொல்லிட்டேன், என்கிட்ட ₹1 கிடையாது. ஆனால் நான் வாக்கு கொடுத்துட்டேன், எப்படியா இருந்தாலும் அந்த அம்மா கொடுப்பான்ற நம்பிக்கையில் நான் அங்காளம்மாக்கு நான் தாய் வீட்டு வரிசை எடுக்கிறேன், நான் வாக்கு கொடுத்துட்டேன். கடைசி திருவிழா வரையும் என்கிட்ட ₹1 கிடையாது தாய் வீட்டு வரிசை எடுக்கிறதுக்கு. ஆனாலும் எப்படியா இருந்தாலும் அந்த தாய் கொடுத்துருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லா கோவிலுக்குமே நாங்கள் மாலை போட்டு எல்லா பணிவிடையும் செய்வோம். இதுவரையும் எங்கள்கிட்ட காசு இல்லைனாலும் நாங்கள் அப்படி தான் செய்வோம். ஆனால் சில கோவிலில் என்னுடைய நம்பிக்கை நிறைவேறினதில்லை. ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த கருமாரியம்மா பாண்டி முனியினால் நான் ஒரு வேண்டுதல் வச்சேன், நிறைவேறிச்சு. அதே மாதிரி நான் தாய் வீட்டு வரிசை என்னால் முடிஞ்சது 11 தட்டு வரிசை எடுத்து அந்த அம்மனோட அருளை நான் வந்து பெற்றிருக்கேன். இதை விட அடுத்த ஆண்டு இதை விட நான் சிறப்பாக
நல்லா செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதையும் அந்த அம்மா தான் எனக்கு கொடுக்கணும் அந்த அருளை. இதை விட திருவிழா மேன்மேலும் நடக்கணும்னு இந்த பக்தர்கள் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். என் பேர் விஜயலட்சுமி. இந்த அம்மாவை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சு இந்த வீடு கட்டின உடனேயே நான் வைக்கிறேன், உங்களை வந்து எனக்கு சொந்தமாக வீடு அமைஞ்சா நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து என் கூடயே வச்சுப்பேன்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் ஓனர் வந்து வேண்டிக்கிட்டாங்க. அவங்க பேர் வசுமதி. அவங்க இங்கே வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே நான் இங்கே வீடு கேட்டு வந்தேன், எனக்கு கொடுத்தாங்க. நான் வெளியே போகணுன்னு நினச்சாலும் அந்த அம்மா என்னை வெளியே போக விட மாட்டுறாங்க. வேறு வீடு பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன், விடலை. ஆனால் இங்கேயே இருக்கேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மழை மாதிரி வருது, ஆனால் பனி போல் போயிடுது. உண்மையிலேயே அந்த அம்மா இங்கே இருக்காங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் நான் உணர்றேன். எனக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வந்தது. அடுத்து வாழலாமா, என்னடா வாழ்க்கை இதுன்னா நான் நினச்சேன். வேறு இடத்துல இருக்கும்போது எனக்கு நினைக்க தோணும், ஆனால் வந்து அது பிரச்சனையாகவே முடிஞ்சு நிற்கும். ஆனால் இங்கே வந்து மழை மாதிரி வருது, ஆனால் பனி போல் போகுது. எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியல. எனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லை. எப்போவுமே எந்த நேரத்துலையும் நான் அம்மாவை காலையிலையும் பார்த்துட்டு தான் போவேன், சாயந்தரம் வேலையிலேருந்து வந்தாலும் பார்த்துட்டு தான் உள்ளே போவேன். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க தான் அதை தாங்குறாங்க. அவங்களே வந்து எனக்கு சொல்லியும் இருக்காங்க, நீ என் கூடவே இரு, என்னை விட்டு போகாத, எப்பவும் உன் பின்னாடியும் உன் முன்னாடியே நான் தான் நிற்பேன் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வீட்டை விட்டு போகவே எனக்கு மனசு இல்லை, இந்த இடத்த விட்டு போகவே எனக்கு மனசு இல்லை. நான் இங்கேயே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இடமும் இருக்குது, ட்ரை பண்ணுறேன். வாங்கிட்டேன்னா அம்மா கூடயே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு விரும்புகிறேன். வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் விழா எப்படி இருக்குது அது சொல்லு. போன வருஷம் திருவிழா பண்ணும்போது நம்ம வச்சிட்டோம், ஆடி மாதம் கூழ் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் பண்ணது வந்து ரொம்ப விமர்சையாக இருந்தது, ரொம்ப கிராண்டாக இருந்தது. போன வருஷம் வந்து அம்மாவுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்க. அவங்களால என்ன முடியுமோ, எங்களால் என்ன முடியுமோ அதை தான் பண்ணோம். ஆனால் இந்த வருஷம் பண்ணும்போது ரொம்ப சீரும் சிறப்பமாக எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு, இவ்வளோ சின்ன கோவிலுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அருள் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அதை வந்து எல்லாருமே வெளிப்படுத்திட்டாங்க. அதனுடைய பலன் அவங்க அனுபவிச்சதால யாருமே எதையுமே யோசிக்காமல் அம்மாவுக்கு இவங்களால நமக்கு இது நடந்திருக்கு, சும்மா தெருவில் போகிறவங்க கூட அம்மாவை கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. இவ்வளோ சின்ன கோயில் தானே, இங்கே என்ன இருக்க போதா, அம்மா இருக்க போதா அப்படின்னு யாருமே நினைக்கல. சும்மா பைக்கில் போகிறவங்க கூட நின்று அம்மாவை கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. அந்த அளவுக்கு அம்மா இங்கே கண்டிப்பாக இருக்காங்க. எல்லாரும் நம்புங்க, வந்து அவங்களுடைய அருளை பெறுங்க. எங்க வணக்கம்மா. நீங்க சொன்னதாங்க என் தம்பி தான் சொன்னாரு. ஆனால் எனக்கு அப்புறம் இவங்களை பார்த்த உடனே மனசு ரொம்ப கஷ்டம். எனக்கு பண்ணணும், செய்யணும், ஏதோ என்ன என் பொண்ணால் முடிஞ்சு செஞ்சேன், என்னால் முடிஞ்சு செஞ்சேன். அடுத்த வருஷம் நான் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அடுத்த வருஷம் நான் இதை விட ரொம்ப கிராண்டாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த அம்மா கை கொடுக்கணும். விழா எப்படி நடக்குது? இந்த கோயிலுக்கு இதுதானே வந்திருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட்டு. ஆனால் எனக்கு அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, சின்னதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அதே இதுதான், சந்தேகம் தான். இவ்வளோ ஆடம்பரமாக விமர்சனமாக நடக்கும்னு நான் இதுதான் பார்த்துருக்குறேன், போயிருக்கிறேன். இந்த தெருவை நான் வந்திருக்கிறேன், எனக்கு பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப எனக்கு சிறப்பாக நடந்திருக்குது. ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். கூட இருக்கிறவங்க ஏதோ குடும்பம் மாதிரி நினைக்கிறேன் நான். எப்பயுமே இவங்க எப்படி செய்கிறாங்களோ வருஷம் வருஷம் எங்களை கூப்பிடணும், அவங்க மனசில் புகுந்து எங்களை ஒரு ஆளாக நினைக்கணும்னு நினச்சிக்கிறோம். நாங்கள் எப்பயுமே செய்யணும், அதான் என்னோட ஆசை தான். 2 வருஷமாக இந்த பக்கம் தான் போகும் வருவேன். முதல்ல இந்த இடத்துல கூட்டினு நிப்பாட்டினது என் குடும்பம், இவங்க எல்லாரும் தான். இந்த இடத்துக்குலாம் வர முடியாது அப்படிலாம் நினச்சேன். இவங்க குடும்பத்தில் ஒருத்தராக எனக்கு பார்த்து எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே செஞ்சது வசுமதி, சரிசனா, அம்மா, சந்தியா, தீனாம்மா, இவங்க எல்லாரும் தான் காரணம். இந்த மாலை போட்டு முன்னாடி சொன்னாங்க, உனக்கு சாமி வராது, நீ பால் போட மட்டும் எடு, நிறைய பேர் சொன்னாங்க. நானும் நம்மளுக்கு வராது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மாலை போடுறது இந்த அம்மாட்ட நான் வேண்டிக்கினேன், எனக்கு சாமி வரணும். என்னை யாரெல்லாம் கிண்டலாக பேசினாங்களோ சிரித்தாங்களோ அவங்க எதிர்க்க நான் சாமி வந்து அழகு போடணும்னு நான் வேண்டிக்கினேன். அதேமாதிரி அந்த அம்மா எனக்கு கொடுத்தாங்க. என்ன ஒரே ஒரு கஷ்டம், என் கணவரோடு இங்கே வர முடியல. அந்த அம்மாட்ட நான் வேண்டியிருக்கேன், கண்டிப்பாக அடுத்த வருஷம் என் கணவர் வருவார். என் குடும்பத்துக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். நல்லது கெட்டதுக்கு என் ஃப்ரெண்டு, எங்கள் அம்மா எல்லாருமே எப்படி இருந்தாங்க. நான் இருக்கேன்டி, நான் பார்த்துக்கிறேன், யார் என்ன சொன்னால் என்னை வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே நன்றி. இருக்கிறாங்க விஜயலட்சுமி அம்மாவும் ஜமுனா அம்மாவும் நம்ம ஆலயத்தில் இருக்கிற வீட்டில் தான் அவங்க கொடுத்துன்னு இருக்கிறாங்க. நம்ம பசங்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் பெரியவங்க 1000 தப்பு பண்ணாலும் சரி, அதெல்லாம் சொந்த பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிப்பாங்களோ அதேமாரி மன்னிச்சுன்னு அவங்கள ஒத்துழைச்சிக்கின்னு உடல் உழைப்பு போட்டுக்கின்னு அவங்களால முடிஞ்ச ஏன்ற உதவிங்களை செஞ்சுக்கின்னு அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளை நினச்சிக்கின்னு எவ்வளோ விழாக்கு பாதி அவங்க வீட்டில் தான் நாங்கள் அமுக்கலை பண்ணுறது.
இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்து அதெல்லாம் இது பண்ணி எங்களையும் வந்து எப்படி சொல்கிறது விழாவை நல்லா தாயும் புள்ளியமாக கலந்து செய்கிற அவங்களுக்கு நம்ம நவசக்தி கருமாரி ஆலய சார்பாக அவங்களுக்கு ஒரு மரியாதை. தேங்க்யூ. இந்த விழாவை ஆரம்பிக்கணும்னு வீட்டில் நினச்ச நாள்லேருந்து பத்திரிக்கை அடித்ததுலேருந்து அதை தெருவாக கொடுத்து வீடு வீடாக கொடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ நிர்வாகிகளோ கிராம தலைவருங்க யார் வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் நாங்கள் முன்னாடி நடந்தால் எங்களுக்கு முன்னாடி நல்லல் போல் நின்று எங்கள் சத்யாவுக்கு வந்துட்டு ரொம்ப சொல்லணும். மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப எவ்வளோ சொன்னாலும் அது வந்து வாய் வார்த்தையில் சொன்னால் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு சத்யா செஞ்சுருக்கிறா. சத்யா வந்து வெளியால் கிடையாது, என் சொந்த பொண்ணு தான், புரியுதா? என் குடும்பத்தில் ஒரு ஆளாக அவளை நினைக்கிறேன். அவள் 1000 தப்பு பண்ணாலும் 1000 இது பண்ணாலும் பிள்ளைங்க தப்பு பண்ணால் பெற்றவங்க அனுசரித்து போகணும். அதே பிள்ளைங்க பேர் சொல்கிற அளவுக்கு பெருமை செஞ்சாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு பெருமை செய்யணும்ல. நம்ம நவசக்தி கருமாரி சார்பாக என் பிள்ளைக்கு பெருமை செய்யணுமா. அடுத்த ஆண்டு அந்த கருமாரி நினச்ச போலியோ நீ நினச்ச போலியோ அந்த கருமாரி உன்னை வச்சு வாழை வச்சு வளர வச்சு கொடுப்பா. உன்னால ஏன்றது அந்த கோயிலுக்கு நீயும் செய்வ, உன் குடும்பத்தோடு வந்து நிற்ப. நீ கவலைப்படாது. நிர்வாகி நாங்கள் தான். இந்த கோயில் திருவிழா நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. வீட்டிலையே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை, திருவிழா நடத்தக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் இதோ இவங்க தான் எங்கள் அம்மா. எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் நின்று சண்டை வரும், அடிதடி நடக்கும், எல்லாமே நடக்கும், டிவோர்ஸ் வரையுமெல்லாம் போகணும் இந்த கோயில்னால். ஆனால் எதையுமே நீ கலங்காத, உனக்கு அந்த அம்மா இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா பிரச்சனையிலையும் கூட நின்று இந்த திருவிழாவை நீ நடத்து. கையில் ₹1 கிடையாது. ஆனால் நோட்டீஸ் ஒருத்தவங்க ஒரு கிறிஸ்டின், அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சங்கரின்றவங்க, நீ வந்து நடத்து, என்னால் முடிஞ்சதை நான் நோட்டீஸ் அடித்து தரேன்னு நோட்டீஸ் அடிக்க அவங்க தான் ஃபஸ்ட்டு ₹2500 பணம் கொடுத்தாங்க. அம்மா சொன்னாங்க என்னால் பணம் கொடுக்க முடியாது, ஆனால் என்னால் உடல் உழைப்பு போட முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுத்து தோளாக நின்றாங்க. நாங்களும் நோட்டீஸ் அடித்தோம். எண்ணி 7 நாளில் பண்ணது இந்த திருவிழா. நோட்டீஸ் அடித்தோம். சத்யா சொன்ன மாதிரி தான் இவங்களும் அவங்களால பண உழைப்பு கொடுக்க முடியலனாலும் உடல் உழைப்பாக எங்கே போனாலும் அவங்களால முடியாது. இருந்தாலும் நான் எவ்வளோ தூரம் நடக்க சொன்னாலே என் கூட வருவாங்க. நைட்டு தூங்காமல் பகல் தூங்காமல் 7 நாளில் ஒரு திருவிழா நடத்தணும்னா எவ்வளோ பெரிய விஷயன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நாங்கள் ஷார்ட் டைமில் இந்த திருவிழாவை பண்ணியிருக்கோம். அதுக்கு முழு சப்போர்ட்னா அது எங்கள் ரீனாம்மா தான். இந்த திருவிழாக்கு காரணமே அவங்க தான். அப்புறம் இப்போ வந்து இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா இவர் தான் என் கணவர் சதீஷ்குமார். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் மாமியார் வீட்டில் எங்களை சேர்த்துக்கல, எங்கள் அம்மா வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் யாரோட தயவு இல்லாமல் தான் 2 பேரும் வாழ்ந்தோம். எனக்காக எங்கள் கணவர் ரொம்ப வசதியானவர், ஆனால் நான் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். எனக்காக எங்கள் புருஷன் எல்லாமே கஷ்டப்பட்டு ரிச்சாக இழுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சார். எல்லாருமே சொன்னாங்க நீ லவ் பண்ணி ஓடி போய்ட்டு நீலாம் வாழ மாட்ட அப்படின்னு சொன்னாங்க. அவங்க முன்னாடி நாங்கள் வாழ்ந்து காட்டினோம், ஒரு சொந்த வீடு வாங்கினோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கஷ்டப்பட்டு உழைச்சோம். இவங்க எனக்காக எல்லா வேலையுமே செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் அவங்க கொடுக்கறத வச்சு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் இந்த ஒரு வீடை வாங்கினோம். வாங்கும் போது எனக்கு சாமி பக்தி ரொம்ப அதிகம். சின்ன வயசுலேருந்தே நான் எது ஒரு கஷ்டம்னாலும் அந்த அம்மாவை தேடி தான் போவேன், வேறு யாரையுமே தேடி போக மாட்டேன். அந்த அம்மா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன், எனக்கு சொந்த மனை நீ அமைச்சு கொடுத்தனா உனக்கு கண்டிப்பாக அதில் ஒரு சதுர அடி மண் நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அந்த மாதிரி கல்யாணம் ஆகி 9வது வருஷத்தில் நாங்கள் வீடு வாங்கிட்டோம். யாரோட தயவும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் உழைச்சி வாங்கினோம் இந்த வீடை. வாங்கும் போது அந்த அம்மாவுக்கு நாங்கள் கொடுக்குறத கண்டிப்பாக காப்பாற்றணுன்றதுக்கோசம் வீடு வாங்குற அளவு தான் எங்ககிட்ட பணம் இருந்தது. அவங்கள வைக்கிறதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. இருந்தாலும் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்கோசம் கந்து வட்டிக்கு என்னோட ஜுவல்லு எல்லாத்தையுமே விற்று இந்த கோயிலை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு 5 லட்சம் ஆச்சு. அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணினோம், கடனாக தான் வாங்கி பண்ணினோம். எங்களால் கடன் அடைக்க முடியும் அப்படின்ற தெம்பா அந்த அம்மாவும் அந்த ஐயனும் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை அடைக்கிறதுக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டோம். கோயில் வச்சிட்டோம் அப்படின்றதுக்கோசம் நாங்கள் இந்த திருவிழா பண்ணல. அந்த அம்மாவை மேலே சந்தோஷப்படுத்தினா தான் இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு குறிக்கோள் முதல்ல. இன்னொன்று எங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் போன வருஷம் எங்ககிட்ட இருந்தது நாங்கள் பண்ணிட்டோம். இந்த வருஷம் இல்லைன்ற பட்சத்தில் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை பண்ண வேணாம், பண்ணுனா நம்ம இன்னும் மேலே கடனில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வீட்டில் ஒரே பிரச்சனை, அடி தடி இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டார். அதில் இந்த அம்மா வந்தாங்க.
வந்து உனக்கு எப்பயுமே நான் பக்கத்துணையாக இருப்பேன், என்னை நீ கைவிடாத, நீ பண்ணு, நான் இருக்கேன்னு இப்படி கையை பிடிச்சி என் கணவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க எங்கேயோ. அதை சொன்னாங்க. சொன்ன உடனே நான் இந்த கனவை பற்றி இவாம்மா வினோமான்ற 2 அம்மாங்க இருக்காங்க, அவங்க இங்கே இல்லை, அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அப்புறம் எங்கள் ரீனாம்மா கிட்ட சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக உனக்கு கூட இருப்பா பக்கத்துணையா, நீ நடத்து அப்படின்னு சொன்னதுனால இந்த திருவிழாவை முத என்னோட கம்பலை வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் அந்த கம்பல் வச்சது மட்டும்தான் எங்களோட பணம், மற்ற எல்லாமே பொதுமக்களே கொடுத்து எங்களுக்கு உதவிட்டாங்க. இந்த திருவிழாவை சிறப்பமாகவே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கோயிலை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வச்சோம். மேலே வளரணும்னா அது பொதுமக்களால் மட்டும்தான் முடியும். அதை வளர்த்து கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் இன்னும் மேலே வளர்ந்து இதே மாதிரி இன்னும் பெரிய லெவலில் போவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்த ஆண்டு எல்லா பொதுமக்களுக்கும் உட்கார வச்சு சமப்பந்தி நடத்தணும், எல்லாரையும் வயிறார சாப்பாடு பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதை இந்த அம்மா அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நடத்தி தருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வருஷமே நடத்திட்டாங்க. அடுத்த வருஷம் அந்த ஒரு வேண்டுதல் தான், அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்கன்னா நானும் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டேன்ற திருப்தி எனக்கு வரணும். அதை கண்டிப்பாக நடத்தி கொடுக்கணும். இதான் இவாமான்னு சொன்னல, அவங்க எனக்கு திருவிழாக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்து திருவிழா பண்ணுறது பெருசு இல்லை, அது முறையாக எப்படி பண்ணணுன்றதுன்னு ஒரு விதி இருக்குது. இதை இந்த முறையில் பண்ணணும், இதை இப்போ பண்ணாதான் அந்த பூஜை வந்து அந்த அம்மனுக்கு ஏவியாகும் அப்படின்னு எனக்கு வழி நடத்தி, இப்போ இல்லை இந்த கோயில் ஆலயம் வைக்கிறதுலேருந்து 2 ஆண்டு திருவிழாலேருந்து வருடாபிஷேகத்துலேருந்து நாங்கள் இந்த ஒரு திருவிழா மட்டும் பண்ணலை, அந்த அம்மனை வச்ச வருஷத்தை முன்னிட்டு வருடாபிஷேகம்னு பண்ணுவோம். அப்புறம் ஆடிப்பெருக்கு பண்ணுவோம், ஆடிப்பூரம் பண்ணுறோம், ஆடி அமாவாசை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு காரணம் இந்த அம்மா தான். இவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆடி சித்திரை வெயில் முன்னிட்டு வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் அம்மா கஞ்சி ஊற்றுறது எல்லா விசேஷமும் பண்ணுறோம். அது எல்லாமே சித்திரை கொள்ளை இது எல்லாமே சொல்லி கொடுக்கறது எங்கள் யுவாமா தான். இதை இந்த முறையில் செய் அப்படின்னு பொதுவாக சொல்லணும்னா தெய்வம் கும்புறதுக்கு ஒரு குருன்னு இருப்பாங்களா, அந்த குருநாதர்னு இவங்களும் சொல்லலாம். அதுக்காக நான் மனசார இந்த அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன், என் கூட கடைசி வரையும் இருந்து இந்த விழாவை சிறப்பித்து தந்ததுக்காக. வா சதீஷ். 2 வருஷம் பண்ணுறேன். என் ஆலயத்துக்கு மாலை போடக்கூட ஜனம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொல்லப்போனால் என் அக்காலும் சொல்லலாம், தங்கச்சின்னு சொல்லலாம், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரில சந்தியா ஒன்று, சத்யா ஒன்று, விமலான்னு ஒருத்தி இருக்கா, கெஜானி, இவங்க நாங்கள் 5 பேர் எப்பயுமே பிரிய மாட்டோம், எப்பவும் ஒத்துமையாக இருப்போம். மாலை போட்டாலும் சரி, ஒரு தீ மிதிக்கணுன்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒன்றா தான் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க ஒருத்தவங்க. இவங்களும் பண உதவியால் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்க. நீ நடத்துடா அண்ணி, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தைலாம் சொல்கிறதுக்கெலாம் பெரிய மனசு வேணும், அந்த மனசுலாம் இவங்கக்கிட்ட இருக்குது. கூட நின்று திருவிழா ஆரம்பித்து 3 நாளும் என் கூட இருந்து குழந்தைங்கள வீட்டில் அம்மா வீட்டில் விட்டுட்டு எல்லாரும் கை குழந்தை வச்சுருக்கவங்க தான் நின்று நடத்துகிறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி ஆண்டு என் கோயிலுக்கு இதே மாதிரி மாலை போட்டு கடைசி வரையும் என் கூட நிற்கணும். இது என் கூட பிறக்காத தம்பின்னு சொல்லலாம், பிறந்த தம்பின்னு சொல்லலாம். எனக்கு எப்பயுமே கூட திருவிழான்ட்டு இல்லை, என் வீட்டு பிரச்சனையிலும் சரி, என் குழந்தைங்களுக்கு ஒரு மாமனா கூட பிறக்காத தம்பியாக இருந்து எல்லாமே பண்ணுவான். ஒரு ஃபோன் தான் அடிக்கணும், அஜி எங்கடா இருக்க, இந்த மாதிரி கோயில் போனோம், தோ வரேங்க்கா அப்படின்னு உடனே கூப்பிட்ட குரலுக்கு வந்து கூட நிற்பான். திருவிழாக்கும் அந்த மாதிரி தான், எல்லாத்துலேயுமே கூட நிற்கிறான். இவனுக்கு ஒன்றுனா நான் நிற்பேன், எனக்கு ஒன்றுனா இவன் நிற்பான். அந்த மாதிரி தான் என் பேனர்லேருந்து போஸ்டர்லேருந்து வால் போஸ்டர், அக்கா இந்த மாதிரி பண்ணுக்கா. ஆனால் இவன் சொந்த ஊர் இது கிடையாது, நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊர் RS ரோடு. ஆனாலும் அவங்க கோயிலெல்லாம் மீறி என் அக்கா கோயில் பெருசாக இருக்கணும் அப்படின்றது ஒரு இதுக்கோசம் என் குழந்த வால் போஸ்டர்லேருந்து எல்லாமே பண்ணி அவன் தான் இதை பிரபலப்படுத்தினதே இவன் தான். இந்த திருவிழா இவ்வளோ பெருசாக நடத்துறதுக்கு காரணமே எங்கள் அஜித் குமார் தான். 3-4 நாள் தூக்கம் இல்லாமல் என் குழந்த கடாவும் பகலும் முடிச்சுட்டு இந்த அம்மாக்கோசரம் இன்னைக்கு பாடு எடுத்துக்கிறான்ப்பா. அந்த புள்ள என்றைக்குமே வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அவன் நினச்சது நடக்கணும். அதேமாரி அடுத்த ஆண்டு அவன் கல்யாணம் ஆகி அவன் திருமணம் ஆகி அவன் பொண்டாட்டியோட இந்த கோயிலுக்கு வரணும்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம். கண்டிப்பாக இந்த இடம் வாங்கி இந்த கோயில் வைக்கணும் என் பிள்ளைய மரமுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையோடு இந்த வருஷம் கூழு ஊற்றுவேன் அம்மாண்டி ரொம்ப என் கையை பிடிச்சி அழுதுச்சு என் பிள்ளை. சரி 5வது வாரமாவது நம்மளால் முடிஞ்சது செய்யலாம் அப்படின்னு ஒரே நாளையில் அம்மா நான் கூழ் ஊற்ற போகிறேன், எனக்கு நோட்டீஸ்லாம் அடித்து ஆதரவு கொடுக்குறாங்கம்மா அப்படின்னா செய்யுமா நானும் கூட இருக்கிறேன்னு சொல்லி என் பிள்ளை படாத கஷ்டம் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த அம்மாவை வழி நடத்திட்டு வரா. இன்னும் மேலும் நல்லா இருக்கணும். இந்த குடும்பத்தோட எல்லாரும் நாட்டு மக்கள் நல்லா இருந்தால் என் பிள்ளையும் நல்லா இருக்கணும் மாதிரி எல்லாரும் கை கொடுக்கணும் என் பிள்ளைக்கு.
என்னோட உழைப்பு இல்லைனாலும் என் பிள்ளைகளுக்கு ஊர் மக்கள் உழைப்பு நல்லா ஒத்துழைப்பு இருந்தாங்க. அவள் கூட பிறந்த அண்ணன் தம்பி உதவி இல்லைனாலும் அக்கம் பக்கம் எல்லாருமே நல்லா உதவி பண்ணி என் பிள்ளைய நல்லபடியாக இது பண்ணாங்க. நல்லா இருக்கணும். நன்றி. சீரும் சிறப்புமா திருவிழா நடக்குமான்னு நினச்சேன். எங்கள் அம்மா நல்லபடியாக வழி நடத்தி கொடுத்தா நல்லபடியாக முடியணும். அடுத்த வருஷம் இதோட மேலே எல்லாரும் வந்து நின்று நல்லபடியாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்கணும். அவள் சொன்ன மாதிரி சமபந்தி போடணும் என் கண்ணு முன்னாடி என் பிள்ளை. அது ஒன்று என்னோட ஆசை. என் பேர் ஜனனி. இந்த கோவில் வந்து அஜித்தனா மூலியமாக எனக்கு தெரியும். நான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தேன். இந்த மாதிரி கோவிலில் வந்து பால்கோ எடுக்கிறாங்கக்கா, வாங்க நீங்கள் எடுத்து பாருங்கள், உடம்பு தெளியுதானு சொன்னாங்க. ஆனால் நான் நினச்சி வந்தது வேறு. ஆனால் இங்கே செஞ்சது வந்து அதோட சூப்பராக செஞ்சாங்க. வெளியாளுன்ற ஒரு மதிப்பு இல்லாமல் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க. நல்லா மதிப்பு இருந்தது. யாரோ அப்படின்னு ஒரு மாதிரிலாம் பார்க்கல, எல்லாரையும் பார்க்குற மாதிரி ஒரே மாதிரி பார்த்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது அக்காட்ட. ஆனால் ஒரு லேடியாக நின்று இதை செய்கிறது ரொம்ப இதுதான். ஆனால் இவ்வளோ இதுவாக செஞ்சது நான் மார்னிங்காக உங்ககிட்ட நான் சொன்னேன். நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் சூப்பராக செஞ்சீங்க அக்கா அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் இதோட இன்னும் சூப்பராக இருக்கணும். எல்லாரும் நல்லா இருந்து எல்லாரும் போட்டு செய்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். கடவுள் நம்பிக்கைலாம் சுத்தமாக கிடையாது. சாமியை கும்பிட மாட்டா. கும்பிட்டா முருகரை மட்டும்தான் கும்பிடுவா. ஆனாலும் நான் சொன்னேன் இந்த மாதிரி நம்ம கோயிலில் திருவிழா வச்சுருக்கேன்டின்னு. லீவே போட மாட்டா, எப்பயுமே ஆஃபே போட மாட்டா. இருந்தாலும் நான் கோயில் திருவிழா வச்சுருக்கேன்ட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இவ இருந்தால் ஒரு ஆறுதலாக இருக்கும்னு வர சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டா. அதனால வருஷாந்திரம் இவன் என் கூட ஆயுசுக்கும் என் கூட இருக்கணும்னு அந்த கருமாரியை நான் வேண்டிக்கிறேன். இந்த கோயில் வந்து ஆரம்பத்துலேருந்து என் தங்கச்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா. திருவிழா இந்த வருஷம் நடத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடத்திட்டா இந்த வருஷம். ஆனால் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து அவள் எப்படி பழக்கம்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பழக்கம். ஆனால் இந்த அளவுக்கு திருவிழா நடத்துவான்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நவசக்தி அங்காளம்மனுக்கும் கருமாரிக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வராது. இவ்வளோ என்னுடைய தோழி தான், என்னுடைய அம்மா. இவங்க எனக்கு எப்படின்னா கொஞ்சம் மனஸ்தாபத்தில் நாங்கள் பேசாமல் இருந்தோம். என்னை மதித்து இவ வந்து வீட்டில் நோட்டீஸ் வச்சு 3ஆவது நாள் சரி நான் உன் ஆலயத்துக்கு வரேன்னு சொன்னேன். 3ஆவது நாள் இந்த அம்மாவை மனசில் நினச்சிட்டு நாங்கள் எங்கள் இட விஷயமா போயிருந்தோம். ஆனால் அது ரொம்ப ஒரு வருஷமாகவே அது தடங்களாக இருந்தது. ஆனால் இந்த தாயை நினச்சிட்டு போயிட்டு உண்மைக்கு சொல்லணுன்னா இந்த அம்மாவோடைய பெருமை. அந்த இடத்த கட்ட நானுங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது நல்லபடியாக இந்த அம்மா கிட்ட நான் கேட்டது என்னென்னா, நம்ம கூட இருக்கிறவங்க பழகும் போது அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கணுன்னுவாங்க. இந்த தாய்கிட்ட நான் மடிப்பீச்சியாக கேட்டிருக்கேன். என் ஆலயத்தை நான் நல்லபடியாக கட்டி முடிச்சிட்டேன்னா இவ்வளோ மாதிரியே அம்மா நான் உனக்கும் என் சன்னதியில் ஒரு ஆலயம் வைக்கிறேம்மா அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன். அதுக்கான சக்தி அந்த தாய் தான் எனக்கு கொடுக்கணும். இந்த வயசுக்கு இவ பெருமையாக இவ்வளோ தூரம் இந்த திருவிழாவை நடத்தும் போது இதை விட பிரம்மாண்டமாக அடுத்த வருஷம் இந்த கோவிலுக்கு இந்த வருஷம் என்னால் முடிஞ்சதை அந்த தாய்க்கு பண்ணேன். அதுக்கான சக்தி அந்த தாய் எனக்கு கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் அந்த தாய்க்காக நான் 50,000 ரூபாய் நான் கொடுக்கணும். அதுக்கான சக்தி அந்த தாய் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் அடுத்த வருஷம் அவள் திருவிழா நடத்தும் போது இதில் 3 மடங்கு அந்த செலவை நான் இன்னும் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான சக்தியும் அந்த தாய் தான் கொடுக்கணும். இன்றைக்கி நேற்றில் குழந்தையில நான் பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த கருமாரி அம்மன்னா எனக்கு உலகம் உயிர். அது வந்து நான் வார்த்தையால் சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் இந்த இடத்துல வாழ்கிறேன் அப்படின்னா இந்த தாயால் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு 5 குழந்தைங்க இருக்குது. நோய் நொடி இல்லாமல் அந்த தாய் வச்சுருக்கா. ஒரு நேரத்தில் பணம் காசு சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இன்றைக்கி 4 பேர் முன்னாடி நான் நல்லா நிற்கிறேன்னா அதுக்கு இந்த தாய் தான். இப்போவும் சொல்கிறேன், என் உயிர் போடுற கடைசி நிமிஷமாக இருந்தாலும் அந்த தாயை நினச்சி தான் போவோம். உண்மையாக சொல்கிறேன், அடுத்த வருஷம் எனக்கு இந்த கோவில் வந்து இந்த 4 தெருவுக்கு இந்த ஊருக்கு தெரியணுன்ற ஆசையை விட என் மனசில் முழுமையாக நினைக்கிறேன். இந்த திருச்செந்தூர், இந்த பெரியபாளையம், திருவேற்காடுன்ற மாதிரி இந்த தாய் அதை விட பெருசாக வளர்ந்து நிற்கணும். உலகம் முழுவதும் இந்த தாயோடைய அருமை எல்லாருக்கும் தெரியணும். நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரே ஆசை, இந்த நிமிஷம் கூட இந்த சன்னதியில் இந்த தெருவோட இந்த தாய் இருக்கக்கூடாது. உலகம் முழுவதும் இவளுடைய சக்தியை பற்றி தெரிஞ்சு இன்னும் இந்த இடத்துல நிற்கிற அளவுக்கு பத்தக்கூடாது. இந்த தெருவில் நிற்கிற அளவுக்கு இந்த ஊரே திரண்டு வந்து அந்த தாய்க்கு அவ்வளோ ஜனம் குமியணும். நல்லபடியாக அதுக்கான சக்தி அந்த தாய் தருவா. இந்த சன்னதியில் அந்த அப்பாவுக்கும் சரி அந்த அம்மாவுக்கும் சரி சக்தி அதிகம். இது உலகம் எங்கும் பரவணும். அதுக்கான பெருமைலாம் இவளை வந்து சேரணும்.
ஓம் சக்தி என் பொண்ணு தான் இது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோயிலை வச்சுருக்குதுங்க. இன்னும் நல்லா இதுக்கு மேலே மேலே அதுங்களுக்கு நல்ல வசதி கொடுத்து இந்த மாதிரி கஷ்டமே அதுங்களுக்கு இருக்கக்கூடாது. இன்னும் நல்லா மேலே மேலே வரணும். இந்த கோயிலுக்கு நல்லா செய்யணும், நல்லா கோபுரம் வைக்கணும், நல்லா அடுத்த வருஷம் நல்லா இருக்கணும் அதுங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்னால் முடிஞ்சது அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு புடவை மட்டும்தான் செலுத்தி இருக்கிறேன். அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு நல்லா என் கஷ்டம் தீர்ந்து அந்த அம்மாவுக்கு இன்னும் நல்லா நான் செய்யணும். என்னால் முடிஞ்சது எனக்கு சக்தி கொடுக்கணும். அந்த அம்மாவுக்கு நான் நல்லா செய்யணும். அவ்வளோதான். ஓம் சக்தி, ஓம் சக்தி.